பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் பாரம்பரியத்தில் ஒன்று இருக்கு. பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஐயாவோட நேற்று சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை போய் உள்ள போய் துருவி 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 பார்த்து நம்ம 2 நாள் கழிச்சு ஒரு பலனை சொல்றதுக்கு ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த பையன் இவர் வந்து கார்த்திக் வந்துட்டு கார் கார் வச்சிருக்காரு. இப்போ கார் வச்சிருக்காருனால நான் நிறைய கொஸ்டினை கேட்டிருக்கேன். அதாவது யாரெல்லாம் கார் சொந்தமா வச்சிருக்காங்களோ லேட்டா தான் திருமணம் நடக்கும். ஏன்னா இப்போ நேற்று கூட காலையில குளித்தல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு. சார் கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி கார் வச்சு ஓட்டிட்டு இருக்காருன்னா ஃபோன் என்ன சார் இந்த ஃபோன் சொல்றீங்களே அப்படின்னா, இல்லை சார் பட்டன் ஃபோன் தான் சார் வச்சிருக்கேன் என்கிட்ட வாட்ஸ்அப்லங்கிறாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு சுக்கரன் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன, ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கார் சொந்தமா வச்சிருக்காரு. அப்ப சுக்கரன் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுருச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, போனை வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டன் போனுங்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, கண்டிப்பா அப்ப சிரமப்படுறாரு. 4 8 தொடர்பு கொள்ளுது, முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், எத்தனை வயசுலங்க லேட் மேரேஜ்னு கேட்டேன். ஆமா சார் 36 வயசுல கல்யாணம் நடந்துச்சு சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கணும்னு உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப இவருக்கு வந்து நம்ம வந்து 5 மணிக்கு வாங்கணும். ஏன்னா காலையில ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, சார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு. நம்ம இந்த தொழிலை பொறுத்த ரெக்கமெண்ட் பண்ணி பேசி போகணும்னு அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, ஒருத்தர் படிக்கணும்னு விதி இருந்தா அவர் எங்க இருந்தாலும் தேடி வருவார். சொல்லுவாங்க இல்லையா, கடல் கடந்து ஒரு பாம்பு கடிச்சு போறோம்னு விதி இருக்கும்போது கடல் கடந்து மாளிகை கட்டி உள்ள கொண்டு வச்சாலும் அங்கே ஒரு இதுல இருந்து பூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாகம் கடிச்சு அந்த ராஜாவோ இல்ல ராணியோ இறந்து போனது ஒரு கதை இருக்கிற மாதிரி, பாலநகமால ஒரு கதை சொல்றது மாதிரி நம்மகிட்ட படிக்கணும்னு விதி இருந்தா வருவாங்க. நீங்க விளம்பரம் செய்யறதுனாலயோ இல்ல பெரிய லெவல்ல வந்து டிவியில போறதுனாலயோ அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய முயற்சிங்கிறத எடுக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து படிக்கணும்னு விதி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இருக்கிற ஜோதிடம் இருக்கலே பெஸ்ட் ஜோதிடம் சொல்லுவோம். அது எப்ப உணர முடியும், நீங்க ஜாதகம் சொல்லும் போது உணர முடியும். நீங்க என்ன சொல்லுவீங்க, இப்ப கல்ல ஒருத்தர் கேட்டேன் என்னென்னமோ சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நம்ம ஏன் அதுக்குள்ள உள்ள போறதில்ல அப்படின்னா, நம்ம உணர்ந்துட்டோம், ஒரு விஷயத்த உணர்றோம். எப்ப உணர முடியுது, இப்ப நேரடியாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் சுக்கிரன் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு. அப்ப அவரால் அதை விடவே முடியாது. காரணம் என்ன, 2ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப பணம் அதுலதான் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பாரு. அடுத்து என்ன வந்துச்சு, 3 5 9 11 3 5 9 11 வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அதுவும் சுக்கிரன் வேற. நான் சம்பாதிக்கவே விட மாட்டேன், ஆனா அதை விட்டு விட்டுட்டு போக உன்னை விட மாட்டேன். ஏன்னா சனிங்கிறது 4 10. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். சுக்கிரன் சார்ந்த விஷயத்துல 4 10 4 10ன்னு ஓடுறதுனால ஈர்ப்பு வந்து அதிகமா அதுலதான் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம பார்த்தவனையே தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பாவங்கள்ல உள்ள பிரியும் போது நம்ம இனிமே பிரிச்சு பார்ப்போம். பிரிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். அது எந்த ஒருவேளை ஒற்றைப்படை பாவங்கள் வரலாம், இல்ல ஒருவேளை இந்த மூல நட்சத்திரத்தை பிரிக்கும் போது ரொம்ப கடுமையா கூட கெட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு விஷயத்தை யூகிக்கக்கூடிய திறன் ஆளுங்கிரகங்கள் சொல்லும் பொழுதே, ஆளுங்கிரகங்கள் போடும்போதே அவங்களுக்கு தெரிய 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 வரணும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களா, இல்ல அவரை பத்தி தெரியுதா, அவரை பத்தி தெரிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யணும்னா அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க திருமண பொருத்தங்கிறது அது சார்ந்து நம்ம போட்டுட்டு ஒரு கேள்விக்காக பதில் சொல்ல போறதில்லை. காரணம் என்னன்னா, ஆளுங்கரங்கள் போடும்போது இந்த 7ஆம் பாவத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி திருமண பொருத்தம் பார்க்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம எப்படி லக்னத்துல கொண்டு இப்ப ட்ரிபிள் எஸ் கொண்டு டபுள் எஸ்ல வைக்கிறோம், ட்ரிபிள் எஸ் கொண்டு டபுள் எஸ்ல வைக்கிறோம். கேள்விகளை என்ன கேட்கிறாங்களோ அந்த கேள்விகளுக்கு தகுந்தவாறு ஆளுங்கிரகங்களை மாத்தி சொல்றதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இதுலயே அது உண்டுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறாங்க, வீடு கட்டணுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 4ஆம் பாவத்தினுடைய தொடர்புகளை மட்டும் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, சரி அந்த ரூலிங் பிளான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடு கட்டலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து சொல்லிடலாம். திருமணம்னு வரும்பொழுது 7ஆம் பாவத்துக்கு மட்டும் ரூலிங் பிளானட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது எந்த அளவுக்கு வந்து சரியா வரும்னா, ஃபியூச்சர்ல அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்க வர ஆரம்பிச்சுக்கிறேங்க, அந்த பலன் சரியா வராது. ஏன்னா நீங்க போட்டது திருமணத்துக்காக, இல்ல வீடு கட்டுறதுக்காக, இல்ல வேலைக்காக ஒன்ன போட்டு வச்சிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவான பலனா வரும்பொழுது நிச்சயமா வராது. 100% தப்பா போயிடும். காரணம் என்னன்னா, அவர் திடீர்னு என்ன செய்வாருன்னா, வேலைக்குன்னு அவர் வந்து நிற்பாரு. திடீர்னு குழந்தை பாக்கியம்னு வந்து நிற்பாரு. திருமணத்துல வரக்கூடிய மனைவி மூலமா சொத்து கிடைக்குமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. வர்ற மனைவி எனக்கு நல்லா இருப்பாளா சார், கல்யாணம் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குமா சார், அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக போக தெரியும். இப்ப நம்ம இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கையிலே தெரியுது. சுக்கிரன் 4 10னாவே பொதுவா வரக்கூடிய மனைவியுமே பாத்தீங்கன்னா தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் 4 10னா இவருக்கு வரக்கூடியவங்க ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அதுதான் உள்ள போய் பார்த்தா தெரியும். ஒரு சில நட்சத்திரம் வேணா மாறி இருக்கும். ஆனா 2ஆம் வீட்லயே இருக்கு. 2ஆம் வீட்லயே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 4ன்னு வர்றதுனால வரக்கூடிய மனைவியை பொறுத்தவரை தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். இல்ல சார் அவங்க ஓவராவே செலவு பண்றாங்க சார் அப்படின்னா இப்ப அவங்க ஜாதத்துல போய் நம்ம பார்க்க போறோம். ஆனா இவரை பொறுத்தவரை இவருக்குரிய வரக்கூடிய மனைவி என்ன என்ன சொல்லலாம், இந்த காதுல எப்போதுமே இயர்போன் மாட்டிட்டு தர்ற பொண்ணு, நிறைய மேக்கப் பண்ற பொண்ணு,
அதே மாதிரி பெரிய லெவல்ல இந்த போனையே நோண்டிட்டு இருக்க பொண்ணு, கக்கன்னு சிரிக்கிற பொண்ணுலாம் இவருக்கு பிடிக்காது. காரணம் என்ன? ட்ரெடிஷனலா இருக்கணும் சார். அதாவது ஒரு பாரம்பரியமா நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும் சார். அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படிங்கிறது இவருடைய எண்ணமாவே இருக்கும். இது இவருடைய கோலாவே இருக்கும். காரணம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா, சனியுடைய நாள தொடர்பு கொள்ளுது. இதே நீங்க 5, 9ன்னு வச்சுக்கோங்க. அழகா இருக்கணும், சிவந்த தோலா இருக்கணும், முடி நல்ல சுல்லா இருக்கணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நெறைய ரசிக்கணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள குடுக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் திருமண பொருத்தத்த பொறுத்தளவுல, நீங்க ஒரு ஜாதகம் போடும் பொழுதே, உங்களுக்கு இந்த பொண்ணு ஆப்டானது. இல்ல இந்த பொண்ணுக்கு இந்த கணவர் சரியா வருவாரு. ஏன்னா, விதி என்பது நம்ம தீர்மானிக்கிறது இல்ல. இயற்கையே தீர்மானிச்சு குடுத்திருக்கும். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல மேக்கப் பண்ணிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்கும். இப்ப அந்த பொண்ணுக்கு போய் நம்ம ஒரு வரன் பார்க்குறோம்னு வச்சுக்கிருங்க. அப்ப அதனுடைய அந்த பெண்ணுடைய உணர்வுகள ஓரளவுக்காவது நம்ம புரிஞ்சுக்கிற மாரி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் லக்ன பாவம், தினப்பொருத்தம் அப்படிங்கிறத சொல்ல வர்றோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம். நீங்க எப்போதுமே லக்ன பாவத்துல மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிருங்க. சண்டை போட்டா கூட லக்ன பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராசியானதோ, இல்ல நட்பானதோ, இல்ல மேட்ச் ஆனதோ குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிருங்க. அது இழுத்து பிரிச்சு ஓடியாந்துருங்க. ஆனா நீங்க அங்கேயே பகையை குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சுத்தமாவே ஆகாம போயிரும். சுத்தமாவே ஆகாம போயிரும். ஏன் எடுத்தவொனே வந்து பார்த்தீங்கன்னா, தினப்பொருத்தத்த குடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்க்குற முறை வேணா தவறா இருக்கலாம். காரணம் என்னன்னா, நாங்க ஜென்ம நட்சத்திரத்த எடுத்திருக்கோம் சார். அப்ப ஜென்ம நட்சத்திரங்கிற பொழுது என்ன? பிறப்பு நட்சத்திரம். பிறப்பு நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும். சந்திரன் எந்த இடத்துல போயிட்டு இருக்கோ, அந்த இடத்துல பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரத்த தான் பிறப்பு நட்சத்திரம் எடுக்கும். எல்லா பிளானட்டும் என்ன செய்யும்? நகர்ந்து கொண்டே இருக்கும். சந்திரன் மட்டும் என்ன செய்யும்? தன்னுடைய தசாபுத்திகளை நட்சத்திர ரீதியா வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும். அதனுடைய பங்கு இன்னொரு பங்கு பெரும் பங்கு என்ன தெரியுமா? சந்திரனுக்கு ஏன் தெரியுமா முக்கியத்துவம் கொடுக்குறோம்? திதியா இருக்கட்டும், முக்கியமான நாட்கள் குறிக்கிறது, கும்பாபிஷேகம் குறிக்கிறது, கிணறு வெட்டுறது, சரிங்களா? எந்த ஒரு நல்ல விஷயமோ, எந்த ஒரு கெட்ட விஷயமோ ஏன் சந்திரனை பார்க்கிறோம் அப்படின்னா, சந்திரன் வந்து தசாபுத்தியை மட்டும் நடத்துறது இல்ல. அன்றாட எல்லா வித கோள்களுடைய நட்சத்திரத்தையும் கிராஸ் பண்ற வேலையை அவர் தான் கூட்டிட்டு வருவார். இன்னைக்கு கூட மத்தியானம் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதாவது இது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து கிட்டத்தட்ட 3.4.8 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்கு நீள்வட்ட பாதையில. சந்திரனுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,00,000, அதாவது அவுட்டர்ல போகும்போது 4,07,000 கிலோமீட்டர் ஆகும். மீடியமா வரும்பொழுது 3,68,68,000 கிலோமீட்டர் ஆகும். பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது 3,76,000 கிலோமீட்டர் சந்திரனுக்கும் சூரியனுக்குள்ள இது போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச காலங்கள்ல சுக்கிரனை விழுங்கிரும், புதனை விழுங்கிரும், பூமியை விழுங்குறதுக்கும் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏதோ விழுங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி ஒரு ஆர்டிக்கல் அது சயின்டிபிக்கா போட்டாங்க. ஏன்னா நான் எப்போதுமே இந்த கோள்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அதை உட்காந்து போட்டு கேட்பேன். அதே மாதிரி இந்த ஒயில்டு சம்பந்தப்பட்டது, அந்த மிருகங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கெல்லாம் நிறைய விரும்பி பார்ப்பேன். காரணம் என்னன்னா, அந்த ஜோதிடத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்ற மாதிரி.